சார் ஒரு வருஷமா ஒருத்தன் என் வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டு காலியே பண்ண மாட்டேங்கிறான் சார். அவங்கிட்ட வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தாச்சா? அட்வான்ஸ் எல்லாம் கழிச்சும் வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டேங்கிறான் சார். என்ன அது? என்ன இவ்வளவு கூட்டம்? யாரு உங்களை உள்ள விட்டது? வாங்க வாங்க. ரவுடி ஸ்டேஷன் தர்மராஜ் எம்டி. 2 நாள் அவனை விரட்டிடுறேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி பணத்தை கொடுத்தா போதும். அம்மா எழுதிங்கம்மா. ஐயோ ஏய் என்ன இது? யாருங்களா? அவங்கெல்லாம் தன் குறைய உங்க பிள்ளை கிட்ட சொல்லிருக்காங்க. அவன் தீர்த்து வைப்பான். 1 2 3 4 5 சரஸ்வதி நம்ம வீட்டு காப்பி நம்ம டம்ளர்ல. சார் நான் டெய்லி சைக்கிள்ல போய் பேப்பர் போடுறோம் சார். என் சைக்கிள் தொலைஞ்சு போச்சு. எப்போ? டேய் என்னடா அது? போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட் எங்க கொடுத்தா நாங்க எதுக்குடா இருக்கோம்? ஐயா போன வாரம் செயினை காணும்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேனே, அப்ப என்ன பண்ண? ராஜா தம்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், உடனே வாங்கி கொடுத்துற. இந்த பார் திருடங்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எப்படி கிடைக்காம போவோம்? வாங்க, இதுதான் நம்ம ராஜா வீடு. உள்ள போகலாம். சுளுக்கு பாட்டி வருதுப்பா. வழிக்கு வழிக்கு வரானுங்களே. வாங்க, நம்ம வீடுதான். வாங்க, நல்லா தேர் மாதிரி வருது பார். இதுங்கே இங்க வருது. என்ன உங்க பிரச்சனை? ஒன்னும் ரெண்டோ நெஞ்சு நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒருத்தன் வந்தனா சுளுக்கு எடுத்துட்டு காசு கொடுக்காம போயிட்டான். யார் அவன்? பெருமாள். தோலே பழத்தை திங்குது, பூட்டே வீட்டை திருடுது. இதெல்லாம் செய்யறது யாருப்பா? பெருமாள். பெருமாள். காது கேட்கல, சத்தமா சொல்றா. பெருமாள். ஊர்ல 1008 பெருமாள் இருக்கானுங்க. அதுல எந்த பெருமாள்? அதான் உங்க அப்ப போலீஸ் பெருமாள். அடுத்த வாட்டி வரும்போது சேர்த்து கொடுக்கலான்னு இருந்தேன். இந்தா இப்படி 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 பெரிய பேக்கி. அடுத்த வாட்டி வந்தா சுளுக்க எடுத்து விடாத, சுளுக்க போட்டு விடு. இந்த பணத்தை எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு நாள் வாயா, ஃப்ரீயா சுளுக்கு எடுத்து விடுறேன். ராஜா 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 ராஜாதி ராஜா ராஜா. புட்ரா 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 புட்ரா. சூப்பர்ரா கண்ணா, சூப்பர்ரா சூப்பர்ரா. நன்னாடுற. என்ன இதே கல்யாணத்துல வந்து வெறுமை கை குலுக்கிட்டு போயிட்டீங்கிறதுக்கா இப்ப வந்து அஸ்தறீங்களா? இது கல்யாண பிரசன்டேஷன் இல்லடா. நீ எனக்காக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி கொடுத்தியோன்னா? நோவா எஸ்யா? அதுக்கு 1 லட்சம் ரூபாய் விழுந்துருத்தா. ஐயோ, ₹1,00,000? என் கையில வாங்கின சீட்டுக்கா? பிரதர், இனிமே உனக்கு குட் டைம் தான். ஒன்ன ராசி இல்லாதவன் எவன்டா சொன்னா? அது ஒரு பொறுக்கி புறம்போக்கு லொபான்னு சொல்லிச்சு. அதெல்லாம் நீ கண்டுக்காத ஐயரே. और 2 विकेट लिए, बहुत इंपॉर्टेंट विकेट लिए. எதுக்கு கை தட்டுறீங்க? தெண்டுல்கர் 100 அடிச்சிட்டான்ப்பா. நானும் பாக்குறேன். இந்த தெண்டுல்கர் 100 அடிச்சா கை தட்டுறீங்க, பெருசு பெருசா பேப்பர்ல போடுறீங்க, ஊரெல்லாம் அத பத்தியே பேசுறீங்க. தெண்டுல்கர் 100 அடிச்சதுக்கு இப்படி குதிக்கிறீங்களே, நான் எவ்வளவு அடிச்சிருக்கிறேன் தெரியுமா? 500 அடிச்சிருக்கிறேன். நாளைக்கு என்ன பத்தி பேப்பர்ல போட சொல்லுங்கயா. 500 அடிச்சிட்டு ஒருத்த அமைதியா போயின்னுக்கிறான்னு. என்னது வெளியே பட்டா சத்தம்? அந்த ஏம செத்து போயிடுச்சா? எமனுக்கு ஏதுங்க சாவு? நீங்க சீக்கிரம் தாத்தா ஆக போறீங்க. காலையில மீனா வாந்தி எடுத்தா உடனே அவளை டாக்டர் வீட்டுக்கு ராஜா கூட்டிட்டு போனா. டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு, அதான் வெடிக்கிறாங்க. குடு குடு, குழந்தையோட தாத்தா குடு. அவர் புண்ணியத்தான் நம்ம கல்யாணமே நடந்தது. மாமா சிங்கிள் சிங்கிளா குடுக்குற? அவருக்கு ஒரு ஸ்வீட் கடையே கொடுக்கலாம். போனா போ, தட்டோட கூட முழுங்குவாரு. திங்கிறதுக்கு என்ன அலைச்சல் பாரு. ஒரு 10,000 வாளாருக்கு போட்டுட்டா இருப்பா. காட்ஃபாதர் பிச்சைக்காரத்தனமா உள்ள போயிருக்காரு. அவர் ரியாக்ஷன் என்னன்னு தெரியலையே. இதுவே ஒரு தரித்திரம், இதுக்கு புள்ள வர. வெயிட் நைனா. ஐயருக்கு ஸ்வீட் கொடுத்தேன், சாமிக்கு படைச்சாரு. மைக்கேலுக்கு ஸ்வீட் கொடுத்தேன், ரிக்ஷாக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்தான். ஒன்னாண்ட ஸ்வீட் கொடுத்தேன், கரெக்டா கக்கூஸ்ல கொண்டு போய் தெளிச்சிட்டேன். அது சரி, யாராருக்கு புத்தி எங்க இருக்கோ அங்கதானே போவோம். சோ உங்க நைனாவுக்கு கக்கூஸ் புத்தின்ற நீ. ஜாக்கிரதை. தப்பிச்சு போ. எஸ் பெருமாள். என்னது? நாளைக்கு நம்ம ஊருக்கு புது எஸ்பி வராரா? இல்ல, நானும் நேர்ல போய் பாக்குறேன். என்னையா பண்ற? யாருமே? ஐயோ, மார்க்கெட்ல குடிச்சு கலடா பண்ணிட்டு இருந்தான். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு விடாம கிளம்பிட்டு இருந்தான் சார். அவன்
சும்மா நிறுத்தியா. என் வீட்டுக்குள்ள ஒரு பொறுக்கி பொண்டாட்டிங்கிற பேர் சொல்லி ஒருத்தர் கூட்டு வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். அவனை கேட்க வக்கல்ல இவனை பிடிச்சி என்னையா பண்ண போறீங்க? சார் அவன் உங்க புள்ள, உங்களாலேயே அவனை அடக்க முடியல. நாங்க என்ன சார் செய்ய முடியும்? என் வீட்டுக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்கான். அவங்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு நிறைய கூட்டம் வேற. உங்க பையன் ஒரு பெரிய ரவுடி. ஒரு ரவுடிக்கு தான் தெரியும் பொறுக்கி எங்க இருக்கிறான், திருட எங்க இருக்கான்னு. மக்கள் தன் பொருட்கள் திருட்டு போச்சுன்னு சொன்ன உடனே கரெக்டா இன்னார்தான் திருடி இருப்பான்னு கண்டுபிடிச்சு கொடுத்துறான். நாமளும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா நாமளே கூடிய சீக்கிரம் அவனை என்ன பண்றேன்னு பார். சார் இவன் என்ன பண்றது? யோ, இவனெல்லாம் ஜெயில போட்டு கேஸ் எழுதி கோர்ட்டு அது இதுன்னு டைம் வேஸ்ட் பண்ண முடியாதியா. இவனை ஒட்டி போட வச்சு 10 அடி அடி. எந்தரா ஏட்டா கைய மைக்கேல் எங்கப்பா? இன்னைக்கு தாம பிரார்த்தனை நிறைவேற போகுது. பிரார்த்தனையா? அது என்னப்பா அது பிரார்த்தனை? கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு சுழுக்கெடுக்க போயிருக்கிறான்பா. சுழுக்கா? நிறுத்து. என்னடா ஸ்டேஷன்ல உங்க ஆளுங்க இருக்கிற தைரியத்துல என்ன முட்டி போட வச்சு கையில அடிச்சல. இப்ப என்னடா அதுக்கு? போலீஸ் முன்னால என்ன முட்டி போட வச்ச, இந்த ஊர் முன்னால, இந்த மார்க்கெட் ஜனங்க முன்னால உன்னை நான் தோப்புக்காரன் போட வைக்கிறேன். இது கோப்பு காரணமா? உன்ன காசி இன்ஸ்பெக்டரை வெட்டிட்டு போனவனாச்சே. இவன் எப்போ ஊருக்கு வந்தான்? தோப்புக்காரனும் போடுற ஏழே அடிச்ச போடுறா தோப்புக்காரனும். இப்ப நடக்க போறத நீங்க யாரும் பார்க்கல. இத பத்தி யாராவது போலீஸ்காரங்கிட்ட சொன்னீங்க, சொன்னவன போலீஸ்காரன் முன்னாடி நான் வெட்டுவேன். காதுல கை வை. அந்த காதுல கை வை. ஒரு நிமிஷம். எல்லாரும் 1 2 3 சொல்லுங்க. சொல்லுங்க. ஏய் ஒன்னு மார்க்கெட்ல இவ்வளவு பேருக்கு முன்னால ஒரு போலீஸ்காரனே தோப்பு கண்ணம் போட வைக்கிறானுங்களே, இவனுக்கு உருப்படவே மாட்டானுங்க.